ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். டாஃப் அகாடமியில் ஏற்கனவே தமிழ் புக்கு பார்ட் 1க்குள்ளே வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் 2க்குள்ளே புக்கு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா 380 ரூபா வருது. உங்களுக்கு இப்போது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே போட்டால் ஆஃபரும் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா 380 ரூபா கொடுத்து வாங்க மாதிரி இருக்கும். டெலிவரி சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ தான். அது பிறகு இதில் என்னென்னா அழகு 3, அழகு 4, அழகு 5, அழகு 6ல் உள்ளது அவ்வளோ இருக்குது. ஏற்கனவே 1, 2ல் உள்ளது ஏற்கனவே ஒரு புக்காக தனியாக பார்த்துருப்போம். இது 3, 4, 5, 6 இந்த 3 அவ்வளோ இருக்கும். இனி 7 மட்டும் இன்னொரு புக்கு பார்ட் 3யாக போடுவாங்க. இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாஃப் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி ஆன்லைனில் சர்ச் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு, அதாவது நம்பர் என்னென்னா 9566974903 இந்த நம்பருக்கு உங்களுக்கு புக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக சென்டரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். உங்கள் பக்கத்தில் நியர்பையில் என்ன சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த புக்கோட ரேட்டு 380 ரூபா. அப்புறம் இந்த புக்கில் என்னென்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இதில் என்னென்ன டாபிக் இதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சொற்களை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, அப்புறம் தன்மை, பன்மை, ஒருமை, பிழையறிந்து சரியான தொடர் எழுதல், அப்புறம் மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், வினைமரபு, தொகை மரபு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் நிறுத்தல் குறியீடு, நம்மளுக்கு இதுதான் ரொம்ப எனக்குலாம் கஷ்டமாக இருக்கும். நிறுத்தல் குறியீடு இது படிக்கிறது கொஞ்சம் டீப்பாக படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா கால் புள்ளி இதில் வைக்கணும், அது நம்மளுக்கு தெரியும். கம்மா இதில் போடணும், முக்கால் புள்ளி இதில் வைக்கணும், முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இதெல்லாம் எந்தெந்த இடத்துல அமையணும்னு சொல்லி கரெக்டாக பார்த்து நம்ம போட தெரியும். அதனால் இதை கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கிட்டா நல்லது. அப்போ தான் இதுலேயும் 2-3 மார்க் வரும். அப்புறம் கலைச்சொற்கள், கலைச்சொற்கள் என்னென்னா பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் எழுதணும். அதாவது இங்கிலீஷில் இருக்கும், நம்ம தமிழில் எழுதுவோம்லாம் அதே மாதிரி உள்ளது தான். அப்புறம் வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், இதெல்லாம் நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தா அதை வாசித்து எழுதுவோம்லாம் அந்த மாதிரி உள்ளது. அது ஈஸியாக தான் இருக்கும். உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அழகு 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பு, ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறியணும். அப்புறம் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்கணும். அப்புறம் ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக்காக நம்மளுக்கு ஓரளவு நம்ம அது எப்படி வரோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறம் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய இதுக்கு அவங்க என் புக்கிலேருந்து கேட்குறாங்களா வெளியேருந்து கேட்குறாங்கன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இது டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஈஸி கரெக்டு அப்படின்னு நினச்சி போட்டதெல்லாம் தப்பாக வரும், தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது கரெக்டாக வந்துருக்கு. அதனால் இது நம்ம கொஞ்சம் நமக்கு லக்கம் இருக்கணும், நம்ம ஆழ்ந்தும் படிச்சிருக்கணும், மேலாட்டெல்லாம் படிக்காமல். அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி அமைத்தல், இது அதிகமாக ஸ்கூல் புக்கில் உள்ள பாயிண்ட் கேட்டாங்கன்னா ஸ்கூல் புக்கை நம்ம ரீட் பண்ணால் எழுதலாம். சில இது நம்ம சும்மா ரீட் பண்ணி பார்த்தாலே புரிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாட்டெலாம் சில நேரம் கொடுத்து விட்ருவாங்க, அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பாட்டு கொடுக்காம சும்மா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈஸி. அப்படின்னா இப்போ தன்னை நேசி பிறரை போல் அப்படின்னு இருக்குவா, அப்போ தன்னை போல் பிறரை நேசி இதுதான் சொற்கள் ஒழுங்குபடுத்தல் அந்த மாதிரி தான். அதனால் இது பெரிய லெவலில் படிக்க வேண்டியிருக்கா. ஸ்கூல் புக்கில் ஏதாவது பாட்டு லைனு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம படித்தா தான் முடியும். அப்புறம் திருக்குறள் கொடுப்பாங்க இதில் மாற்றி மாற்றி கொடுத்து. அப்புறம் தொடர் வகைகள், சொற்றொடர் அமைத்தல், அப்புறம் எழுவாயினா என்னது, பயனிலைனா என்னது, அந்த மாதிரி பேசிக்காக செய்படு பொருள் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நேர்கூற்றுனா எப்படி வரும், அயற்கூற்றுனா எப்படி வரும், நேர்கூற்று அயற்கூற்றை மாற்ற நேரம் நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ்லாம் இங்கிலீஷில் படிச்சிருப்போம். அது இன்றுனா அஞ்சுன்னு வரும், நேற்றுனா 3 நாள் வரும், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு டீப்பாக கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே போய் ஈஸியாக எழுத முடியும். இல்லைன்னா நம்ம அங்கே போய் குழம்பிடுவோம், என்னடா இது வருமா அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம்ல அதில் தெரியும்ல, என்னடா இது டெஸ்ட்டு பாதி இது தப்பாக வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எப்படி வரோன்னு கான்செப்ட்டு படிங்க. எக்ஸாம்பிள் எவ்வளோ நாளும் பார்த்துக்கலாம். கான்செப்ட் தெரிஞ்சிட்டுனா எக்ஸாம் பார்க்கட்டா கூட நம்ம போய் எழுதிடலாம். அதனால் கான்செப்டை தெளிவாக படித்து வைக்கணும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கான்செப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
எல்லாத்துக்கும் கான்செப்ட் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம படிச்சுட்டு அந்த கான்செப்ட் என்னன்னு முதல் படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க, அப்படின்னா நம்மளுக்கு குழம்பிடும். இல்லை உங்களுக்கு கான்செப்ட் புரியலை அப்படின்னா ஒருக்கா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் கான்செப்டில் போங்க. சிலவங்க எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சுட்டு விடுவாங்க, அந்த மாதிரி படிக்காதீங்க. பேச்சு மேனினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பழைய கொஷினும் சேர்த்து கொடுத்துட்டு வராங்க. தன்வினை பிறவினைனா என்னது, அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். இல்லை டீப்பாக கொடுத்துருக்கனால இதை வளர்த்து ஒழுங்காக படிச்சுட்டு அப்புறம் போய் டெஸ்ட் எழுதுனா கரெக்டாக இருக்கும். அவைகள் எப்படி எழுதணும், அவை எதுக்கு எழுதணும், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கான்செப்ட் நல்லா படிக்கணும். படித்தா தான் நம்ம டெஸ்ட்டில் போய் தப்பு போடாமல் எழுதுவோம். இங்கே வச்சு நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், கடைசியில் டெஸ்ட்டில் போய் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுருமுகான் இருக்குது. எல்லாத்துக்குமே கான்செப்ட்டு, எக்ஸாம்பிள், அப்புறம் ஓல்டு கொஷின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறையா ஓல்டு கொஷின், அப்புறம் முற்றுப்புள்ளி இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறவு இது ஸ்கூல் புக்கில் உள்ள இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறது, நம்ம தமிழில் இருக்கிறது, அதுக்கு இங்கிலீஷில் வரவங்களாம் அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழில் உள்ள வேறு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிறப்பு தமிழையும் இப்போலாம் விட்டு வைக்கிறதில்ல, அதனால் எல்லாத்தில் உள்ளதை மொத்தமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் அலுவலகத்தில் சார்ந்ததுன்னு சொன்னனால அதுவும் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. பரிதிமாறு கலைஞரின் சொல்லாக்கம் அப்படி சொல்லிட்டு அது தனியாக கொடுத்துருக்காங்க. கல்விக்குள்ளே டாபிக், கல்விக்குள்ளே இதெல்லாம் வரும், அப்புறம் மேலாண்மை, அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்கள்ல, அது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனா இது சும்மா ஒரு பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே உள்ளதில் தான் கொஷின் எடுத்து எழுதணும். இதெல்லாம் படித்து தான் எழுதணும்ல, இது ஈஸியாகவே போட்டுடலாம். மேக்ஸிமம் அதில் இருந்தால் கொஷின் இருக்கும். அதனால் பெரிய லெவலில் இது கஷ்டப்பட்டு முக்கி படிக்கணும் அப்படிலாம் இல்லை, ஈஸியாக 5 மார்க்கு தட்டி தூக்கிட்டு போயிடலாம். அப்புறம் இந்த மாதிரி உள்ளதை கொடுத்துருக்கிறது தான் இதுவும் என்னென்னா மேலே கொஷின் இந்த பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே கொஷின் அந்த மாதிரி உள்ளதான். அதனால் இதெல்லாம் படித்து தான் எழுதணும் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் அதில் கான்செப்ட் எப்படி வந்தால் எப்படி வரும் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எழுதுங்க, அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னா பாக்கு கடிக்கும் நேரம், மிக குறுகிய காலம், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம படிக்க நேரமும் இதுக்கு டீப்பாக என்னென்ன இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுலாம் சொல்கிறேன். அது பழமொழி, ஒரு பழமொழிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும். நான் 4 கொடுத்துட்டு அது பழமொழியான்னு கூட கேட்குறாங்க. இன்றைக்கி எக்ஸாம்லாம் அப்படி தான் கேட்டிருந்து. அதனால் நம்மளுக்கு பழமொழியும் என்னென்ன பழமொழி இருக்கும், ஒரு பழமொழினே இடைக்கே டேஷ் கொடுத்து கேட்டிருப்பாங்க. அதனால் எல்லாமே நம்ம கான்செப்டும் படிச்சுட்டு அது கொஞ்சம் படித்தா தான் நம்ம டெஸ்ட் எழுத முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் பயன்பாட்டில் உள்ள சொற்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு போனால் நம்மளுக்கு ஒரு இடத்துல இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷில் பேசினா அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி உள்ளதை கொடுத்து வச்சுருக்காங்க. அது இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், ஓரளவாக தெரிஞ்சிருக்கணுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கோட ரிவ்யூ அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த புக்கோட ரேட்டு 380 வருது. புக்கு இருக்க நேரம் வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக கால்ஃபர் ஆக போகுது. குரூப் 1 இன்னைக்கு கால்ஃபர் ஆகிட்டு, அதனால் நம்ம படிக்கடி வேகத்தெல்லாம் கூட்ட வேண்டிய இருக்குது. அதனால் புக்கு கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புக்கு வச்சுட்டு தான் நம்ம படிக்க ஆரம்பிக்க முடியும். அதனால் உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்படுச்சுன்னு நீங்கள் உடனே வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டாக் அவுட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.